யூஜிடிஆர்பி தேர்வு எழுத இருக்கக்கூடிய விலங்கியல் தேர்வர்கள் அனைவருக்கும் தலாமஸ் பயிற்சி மையத்தின் சார்பாக இனிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நமது பயிற்சி மையமானது விலங்கியல் தேர்வர்களுக்கென்றே ஒரு ஸ்பெஷல் சென்டர். கிட்டத்தட்ட 2005 பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட விலங்கியல் தேர்வர்கள் முதுகலை ஆசிரியர்களாக, பட்டதாரி ஆசிரியர்களாக, டயட் லெக்சரர்களாக, ஆசிரியர் பயிற்றுனர்களாக, மீன்வளத்துறையிலேயே இன்ஸ்பெக்டர்களாக, சப் இன்ஸ்பெக்டர்களாக பணியில் சேர்ந்துள்ளனர். மிக குறைவான கட்டணத்தில் ஒரு நிறைவான பயிற்சியை கொடுத்து கொண்டிருப்பது உங்களுடைய தலாமஸ் பயிற்சி மையம். நீங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கிளாஸாகவும் நாங்கள் கொடுத்துட்றோம். ப்ளஸ் ரெகுலர் கிளாஸஸும் ஆன்லைனில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம். ஆன்லைனில் வெப்சைட் மூலமாக டெஸ்ட் எழுதுறது. ப்ளஸ் ரெகுலர் கிளாஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் வேணும் சார் அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். தமிழ் மீடியத்துலேயும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்குது. இப்போ நம்ம ஜுவாலஜியில் இப்போ யூஜிடிஆர்பி கிளாஸ் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கவங்க அந்த நம்பரில் கால் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் பார்த்தோன்னா கூகுள் மீட் ஆப் மூலமாக நடக்குது. ரெகுலர் டைம் தான். வீக்லி 4 days கிளாஸ் நடக்கும். டியூஸ்டே 6:30 PM-லேருந்து 9:30 PM வரலையும். அதுமாதிரி தேர்ஸ்டே அதாவது வியாழக்கிழமை 6:30 PM to 9:30 PM, சாட்டர்டே 6:30 PM to 9:30 PM, சண்டே மட்டும் 9:30 AM to 12:30 PM. இது ரெகுலர் கிளாஸஸ்ஸு. கிட்டத்தட்ட 1 year நடந்துகிட்ருக்கு. டெய்லி பேசிஸில் கிளாஸ் நடக்குது, டெஸ்ட் போயிட்டுருக்கு. மெட்டீரியல் நாங்களே ஜெராக்ஸ் போட்டு அனுப்பி விட்டுருவோம். அதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் மேலே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ காலேஜில் ஒரு முக்கியமான ஃபேக்ட் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். சின்ன ஒரு டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நமக்கு யூஜிடிஆர்பி சிலபஸில் யூனிட் 8 கொடுத்துருக்காங்க. காலேஜ் அண்ட் எவல்யூஷன் அப்படிங்கிறத டாபிக் கொடுத்துருக்காங்க. அதில் சின்ன ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஒரு சிறிய டாப்பிக்கு லிம்னாலஜின்னா அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது நன்னீரை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பிரிவு, அதுதான் லிம்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை ஏரிகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவுன்னு சொல்லுவாங்க. லிம்னாலஜி ஏரிகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு லிம்னாலஜி, இல்லைன்னா நன்னீரை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு லிம்னாலஜி அப்படியும் சொல்லலாம். சரிங்களா? இப்போ நம்ம டெம்பரேச்சர் ஒரு ஏபயோட்டிக் ஃபேக்டர்னு நம்ம படிச்சிருப்போம். அதுமாரி வாட்டர் ஒரு ஏபயோட்டிக் ஃபேக்டரு, சாயில் ஏபயோட்டிக் ஃபேக்டர், இது மாதிரிலாம் படிச்சிருப்போம். இப்போ நம்ம ஒரு பாண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏரினா ஏரி, குளம், இதெல்லாம் நன்னீர் இருக்குது. நன்னீர் அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா லேக்லேயோ அல்லது குளத்துலேயோ வெப்பநிலையின் அடிப்படையில் அந்த ஏரியோ அல்லது குளத்தையோ 3 ஜோனாக பிரிச்சுடுவாங்க. அதில் இதான் குளம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த குளத்தில் 3 பகுதியாக அதனுடைய ஆழத்தினுடைய அடிப்படையிலையும் பிரிப்பாங்க. இது வெப்பம் ஊடுருவலின் அடிப்படையில் 3 ஜோனாக பிரிச்சிடுறாங்க. இதில் அப்பர் லேயர் மேல் பகுதியில் இருக்குது இல்லையா, அந்த லேயரை எபிலிமினியான்னு சொல்லுவாங்க. குளத்தில் அல்லது ஏரியில் அடியில் இருக்கக்கூடிய பகுதியை ஹைப்போலிமினியான்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கக்கூடிய பகுதி எபிலிமினியான், கீழே கடைசியில் இருக்கக்கூடிய பகுதியை ஹைப்போலிமினியான்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்குது இல்லையா, அது தெர்மோக்ளைன் அல்லது மெட்டாலிமினியான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏரி அல்லது குளத்தை வெப்பம் ஊடுருவலின் அடிப்படையில் 3 வகையாக நம்ம பிரிக்கிறோம். என்னென்னா 3 ஜோனாக பிரிக்கிறோம். மேலே அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கிறது எபிலிமினியான், பாட்டம் ஏரியாவில் இருக்கிறது ஹைப்போலிமினியான், நடுவில் இருக்கக்கூடிய பகுதி மிடில் ரீஜன் நம்ம தெர்மோக்ளைன்னு சொல்கிறோம். இப்போ இதில் பார்க்கும்போது எபிலிமினியானில் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, மேலே சர்ஃபேஸ் ஏரியாவில் 22 டிகிரி இருக்கும். கீழே போக டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே போகும் இல்லையா, 21 டிகிரி டெம்பரேச்சர் எது வரையும் இருக்கும் அது வரையும் எபிலிமினியான்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து 21 டிகிரிலேருந்து கீழே 7 டிகிரி டெம்பரேச்சர்லையும் கீழே போகும்போது குறையும் இல்லையா, அந்த 21லேருந்து 7 டிகிரி அந்த வேரியேஷன் இருக்கக்கூடிய பகுதியை தெர்மோக்ளைன் அல்லது மெட்டாலிமினியான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதேமாதிரி அதுக்கு கீழே 7க்கு கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைப்போலிமினியான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை சம்மர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் லேக்னு சொல்கிறாங்க. அதாவது சம்மர் டைமில் கோடை காலத்தில் இது மாதிரி 3 லேயர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? குளத்துலேயே அல்லது ஏரியிலே 3 லேயர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எபிலிமினியான் அப்படின்னா ஏரியினுடைய வெப்பமான மேலடுக்கு. எபிலிமினியானுக்கு கீழே இருக்கக்கூடிய அடுக்கு என்ன அப்படின்னா மெட்டாலிமினியான் அல்லது தெர்மோக்ளைன். அதுக்கு கீழே இருக்கிறது ஹைப்போலிமினியான் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். எண்டமிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா,
இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அந்த தாவரங்கள் இருக்கும், எல்லா இடத்துலையும் வந்து இருக்காது. இப்போ காஸ்மோபாலிட்னா உலகம் முழுவதும் பரவி காணப்படுகிறதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ எண்டமிக்னு சொன்னால் சில ஏரியாவில் மட்டும் ரெஸ்ட்ரிக்டடாக, இப்போ இந்த ஊட்டி மலைப்பகுதி இதுமாரி மற்ற வேறு ஏதாவது ஒரு முக்கியமான ஏரியாவில், அந்த மாதிரி ஏரியாவில் பகுதியில் மட்டும் சில தாவரங்களோ அல்லது விலங்கினங்களோ இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து எண்டமிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஆர்போரிகல்ச்சர்னால் என்ன அப்படின்னா மரம் வளர்ப்பு முறையை பற்றி படிக்கக்கூடியது ஆர்போரிகல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கெனோப்பின்னா பாருங்கள், இப்போ காடுகள்லேயே பார்த்தீங்கன்னா அடர்த்தியாக சில இடத்துல மரங்கள் இருக்கும் இல்லையா, அது அதிகமான டென்சிட்டியாக இருக்கும், மரங்கள் உயரமாக நல்லா அடர்த்தியாக இருக்கும். அந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட அந்த பகுதிக்கு மரங்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு உச்சப்பகுதிக்கு தான் கெனோப்பி அப்படின்னு பேர். உலகிலேயே மிக ஆழமான கடற்பகுதி நம்ம நிறைய படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அதை வந்து மரியானா ட்ரென்ச்சுன்னு சொல்லுவாங்க. மரியானா கடற்பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் உலகத்திலேயே மிக ஆழமான, கடல்லையே மிக ஆழமான பகுதி மரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 11.03 கிலோமீட்டர் ஆழம் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. வெர்டிக்கலாக போகும்போது மேலேருந்து நம்ம லேண்ட் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து போகும்போது 11 கிலோமீட்டர் ஆழம் வரலையும் இந்த கடல் பகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக உப்பு நீர் கொண்ட ஏரிகள், அதாவது ஏரியில் வந்து நன்னீரும் இருக்கும் உப்பு நீரும் இருக்கும் இல்லையா. உப்பு நீர்னால் கடலில் தான் இருக்கும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் ஏரிகளும் உப்பு நீர் ஏரிலாம் இருக்குது சரிங்களா. அப்போ அந்த ஏரி அதிகமான உப்பு நீர் கொண்ட ஏரிகள் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குஜராத் மாநிலத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி உலகிலேயே மிக குளிரான பகுதி எது அப்படின்னு கேட்டால் அண்டார்டிக் பகுதி. -88 டிகிரியில் இருக்குமா, -88 பார்த்துக்குங்க. அப்போ ரொம்ப சில்லிங் ஏரியா அண்டார்டிகா தான் மிகவும் உலகிலேயே குளிரான பகுதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் நம்ம படிச்சிருப்போம். நைட்ரஜன் நிலைப்படுத்துதலில் 2 வகை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பயாலஜிக்கல் ஃபிக்சேஷன், இன்னொன்று எலக்ட்ரோகெமிக்கல் ஃபிக்சேஷன் சொல்லுவாங்க. அதாவது மின்னல் ஒளி மூலமாக வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து பூமிக்கு வரும், அது வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ஃபிக்சேஷன் சொல்லுவாங்க. பயாலஜிக்கல் ஃபிக்சேஷன்னா பாக்டீரியா வந்து அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை அதை ரெடியூஸ் பண்ணி நைட்ரஜன் சால்ட்டு, அதாவது நைட்ரைட் அண்டு நைட்ரேட்டாக மாற்றுது. அப்படி மாற்றினா தான் பிளான்ட் வந்து அந்த நைட்ரஜனை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அப்போ அந்த நைட்ரஜன் நிலைப்படுத்துதலில் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா வினோக்ரெட்ஸ்கி அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட். இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வினோக்ரெட்ஸ்கி அப்படிங்கிறத கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அடுத்தது ஸ்டாண்டிங் ஸ்டேட்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து மண் வந்து ஒரு ஏபயோட்டிக் ஃபேக்டர் தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட பரப்பில் ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய கனிம பொருட்களை குறிப்பது. அதாவது கனிம பொருட்கள்னால் இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் நேரத்தில், உதாரணத்துக்கு இப்போ ஜூன் ஜூலை மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அந்த மண் பரப்பில் நிறைய கனிம பொருட்கள் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் ஜனவரி வாக்கில் பார்த்திங்கன்னா கனிம பொருட்களுடைய அளவு குறைஞ்சிரும் சரிங்களா. அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய கனிம பொருட்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஸ்டாண்டிங் ஸ்டேட், அதாவது நிலையான நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறது. எத்தனாலஜி அப்படிங்கிறது பாருங்கள், மனித இனத்தினுடைய பிரிவை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு. ஈத்தாலஜின்னு ஒன்று இருக்குது. ஈத்தாலஜின்னு உங்களுக்கு தெரியும், பிஹேவியர், ஸ்டடி ஆஃப் அனிமல் பிஹேவியர், அதை பற்றி படிக்கிறது. அதை விலங்குகளினுடைய பிஹேவியர், பழக்க வழக்கங்களை பற்றி படிக்கிறது ஈத்தாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எத்தனாலஜி, மனித இனத்தின் பிரிவை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் எத்தனாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ஓகே, இதை பாருங்கள், நம்ம அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.